தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். விஜய் சார் வாழ்க்கையில அவர் வாழ்க்கையில மட்டும் இல்லைங்க, வேற எந்த ஒருத்தர் வாழ்க்கையிலையும் நேரக்கூடாத ஒரு துயரம் இப்போ நேரம் ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலாக ஒரு அரசியல் சார்ந்து ஒரு பெரிய பிரவேசத்தை ஆரம்பிச்சிருக்க கரெக்டாக இந்த நேரத்தில் இப்போ ஏற்பட்ட புயல் அடிச்சிருக்கு. விஜய் சாரோட மனைவி இருக்காங்களே சங்கீதா அவர்கள், அவங்க விவாகரத்து கேட்டு கோர்ட்டு வாசலில் மிதிச்சிட்டாங்க. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பொதுவாக நம்ம பர்சனல் இஷ்யூஸில் பெருசாக இன்டர்ஃபியர் ஆகவே மாட்டோம். ஆனால் அவங்க அஃபிஷியலாக கோர்ட்டில் மனுவே தாக்கல் பண்ணதுனால தான் இது பப்ளிசைஸான மேட்டராக மாறிடுச்சுங்க. அது கூட நம்ம யூகங்கள்லாம் அடுக்க தேவையில்லை. நான் உட்பட யாருமே யூகங்கள் அடுக்க தேவையில்லை. அது அவங்க பர்சனல் விஷயம். இது எதுக்காக கான்டென்ட் ஆரம்பத்திலே சொல்கிறேன்னு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேலையேற்ற பல பேர் என்ன பண்ணுவானுங்க இப்போ தெரியுமா, வன்மத்தை கொட்டுறன்ற பேரில் சங்கீதா அவர்கள் கூட இருந்தே பார்த்தா மாதிரி சில விஷயங்களை பேசுவானுங்க, விஜய் சார் கூட இருந்து பார்த்தா மாதிரி சில விஷயங்களை பேசுவானுங்க. அந்த பைத்தியகார தரந்த மட்டும் பண்ணுறாதீங்க. சோஷியல் மீடியா பார்க்கும்போது தான் எவ்வளோ குப்பையாக நம்ம இருக்கோன்றது லிட்டலாக தெரியும். ஓகே, விஷயத்துக்கு வரும். விஜய் அவர்கள் மனைவி இருக்காங்க சங்கீதா. இவங்க செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. விவாகரத்து கேட்டு அந்த மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் இப்போ தான் பிரேக் ஆகிருக்கு வெளியே. ஆனால் கடந்த 24ஆம் தேதியே அவங்க தாக்கல் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த டைம்ல அரசல் புரசலாக விஷயம் வெளியே வந்துச்சு. ஆனால் இதை பப்ளிக் நியூஸாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னா சம்மந்தப்பட்டவங்க சொல்லணும்ல, அது வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ சங்கீதா அவர்களே மனம் திறந்து சொன்னதுனால தான் இப்போ இது பேசு பொருளாக மாறி இருக்கு. ஸோ 24ஆம் தேதி தாக்கல் பண்ணப்பட்ட மனு இப்போ எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சா. கிட்டத்தட்ட 27 ஆண்டு கால மன வாழ்க்கை முடிவுக்கு வர சூழலை இப்போ இந்த தம்பதி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. சங்கீதா அவர்கள் தான் பெட்டிஷனராக இங்கே ஆட் பண்ணப்பட்டிருக்காங்க. சங்கீதா விஜய்னு அதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் ஜோசப் விஜய் சந்திரசேகர்னு, அதாவது வேர்சஸா ஆப்போசிட் பார்ட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் விஜய் அவர்கள் பேரை தான் சேர்த்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு மனு தெரிஞ்சிச்சா உங்களுக்கு. சங்கீதா அவர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க தெரியுமா. இப்போ ஆக்சுவலாக நாகரீகம் கருதி நம்மளே மேலோட்டமாக தான் எடுத்திருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் ஒன்று ஒன்றா. ஒரு நடிகையோடு திருமணத்தை மீறிய உறவில் விஜய் அவர்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. அஃபேர் வச்சுருந்தாராம். இது ஏப்ரல் மாதம் எப்போ 2021 எனக்கு தெரிய வந்துருச்சு. இதை கேள்விப்பட்டு நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான, மிகுந்த மன வலியை நான் ஃபேஸ் பண்ணேன். இது என்னோட பர்சனல் லைஃப்பில் ஒரு பெரும் பாதிப்பாக நான் பார்க்குறதா சொன்னாங்க. எந்த பொண்ணுக்கும் இது பெரும் பாதிப்பு தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. மனைவி எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க, ஆனால் கணவனை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அது எல்லா பெண்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம்தான். நான் இதை கண்டுபிடிச்ச பிறகும் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் அவர் அந்த ஒரு கள்ள உறவை தொடர்ந்தாருன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் இதை நான் தட்டி கேட்டேன். இதனால் வீட்டில் எனக்கான உரிமைகள் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் பறிச்சிட்டாரு, நான் சுதந்திரமாக இருக்க முடியாத அளவுக்கு ஒரு கட்டு போட்ட மாதிரி தான் அவங்க இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய கட்டுப்பாடுகள் நீங்கள் விதிச்சிட்டாருன்னு விஜய் சாரோட பர்சனல் கேரக்டர் இருக்குல்ல, அது சார்ந்து எல்லாரும் யோசிக்கிற மாதிரி தான் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. எனக்கு ஒரு வேளை நெருக்கடி ஏற்பட்டா, விஜய் சார் சைட்ல இருந்து அழுத்த ஏதாவது வரா மாதிரி இருந்துச்சுனாக்கா, அந்த நடிகைக்கும் என் கணவருக்குமான அந்த உறவு இருக்குல்ல, இதை ஆதாரபூர்வமாக நான் வெளிப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அவங்க நடிகையோட பேரை மென்ஷன் பண்ணல எங்கேயுமே. இங்கே அவங்க ஒரு எச்சரிக்கை தான் முன் வச்சிருக்காங்க. ஏதாவது ப்ரெஷரை நான் ஃபேஸ் பண்ணால் 4 பேர் நான் அதுவும் செய்வேன். இதனால் அவர் எனக்கு அழுத்தம் தராமல் இருக்கிறது நல்லதுன்ற மாதிரி உங்களுக்கே புரியும் யாரை கை காட்டி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. தேவைப்பட்டா அந்த நடிகையவும் 2வது எதிர்மனுதாரராக இந்த வழக்கில் சேர்ப்பன்னு சொல்லியிருக்காங்க. தேவை எப்போ ஏற்படும், இவங்க மேலே யாராவது ப்ளேம் பண்ணி விஜய் சார் சைட்லேருந்து ஏதாவது புஷ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அப்படி பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். அப்படி ஆரம்பித்து இவங்களுக்கான ப்ரெஷரை கிரியேட் பண்ணால் அந்த நடிகையோட பேரையும் உள்ளே சேர்ப்பண்றாங்க. ஆனால் எல்லாரோட நலனையும் கருத்தில் கொண்டு, இங்கே தான் மெச்சூரிட்டி படித்தவங்கள்ட்ட காட்டுறாங்க, எல்லாரோட நலனையும் கருத்தில் கொண்டு அந்த நடிகையோட பெயரை நான் இப்போதைக்கு வெளியிட விரும்பலைன்னு சொல்கிறாங்க. அவங்க யாரை சொல்கிறாங்க என்னன்றது அரசியல் புரசலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நடிகை வரம்பு மீறி செயல்பட்டாங்க. விஜய் அவர்கள் கூட அந்த நடிகை அடிக்கடி வெளிநாடு பயணம் மேற்கொண்டாங்க. என் கணவர் கூட அவங்க இருக்கிற புகைப்படம் இருக்குல்ல, இதை வெளியிட்டதா சொல்கிறாங்க. ஸோ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எந்த நடிகை புகைப்படம் சார்ந்து வெளியிட்டு. ஓகே, இதனால் எனக்கும்
என் பசங்களுக்கும் பெரிய அவமானம் ஏற்பட்டதா சொல்கிறாங்க. இதை நீங்கள் எந்த ரீசன் சொல்லியும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாதுங்க இந்த ஒரு விஷயத்த. ஸோ நீங்கள் இதில் சங்கீதா அவர்கள் சார்ந்து கை காட்டவே முடியாது. இதை விஜய் அவர்கள் மறுக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோ வெளியாச்சுல, அப்போல்லாம் விஜய் அவர்களும் பெருசாக அதை கண்டுக்கல. மறைமுகமாக அதை ஆதரிக்கிற மாதிரி தான் அவர் செயல்பட்டார். என்னை அலட்சியப்படுத்தினதுனால தான் நான் தனிச்சு வாழ வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டேன்னு சொல்கிறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, விஜய் சார் ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறாரு, அவார்ட் ஷோக்கு போகிறாரு, முக்கியமான பப்ளிக் ஈவெண்ட்டில் கலந்துக்கிறாருன்னா அங்கே நம்ம சங்கீதா மேடமை கூட பார்த்துருப்போம். ஆனால் சமீப காலமாக கவனிச்சிருப்பீங்க, 2021 அப்புறம் நினைக்கிறேன், கரெக்டாக அதிலிருந்து பெருசாக அவங்கள எந்த ஈவெண்ட்லையும் பார்த்துருக்க மாட்டோம். இவ்வளோ தூரம் அரசியல் மாநாடு அது இதுன்னு கூட்டி அவரோட பேரண்ட்ஸ் வரைக்கும் வர வச்சாப்புல. ஆனாலும் சங்கீதா அவர்கள் அங்கேயும் பார்க்க முடியாமல் தான் இருந்துச்சு. அவங்க பசங்களும் அம்மா கூட தான் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பசங்களும் பெருசாக விஜய் அவர்கள் சார்ந்து வெளியே எங்கேயுமே பெருசாக நம்ம பார்க்கவும் இல்லை. அந்த கள்ள உறவு இருக்குல்ல, இதை முறிச்சிக்கிற அப்படின்னு விஜய் அவர்கள் என்கிட்ட சொன்னாங்க. ஆனாலும் அவர் திருந்தவே இல்லை கடைசி வரைக்கும். 2021 என்ன தனியாக வாழ நிர்பந்திக்கப்பட்டேன்ற வார்த்தைகளையும் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அவரோட இமேஜ் இருக்குல்ல, பப்ளிக் இமேஜ், இதை உடைக்க வேணாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். சரி, நாம் இதனாலே கோர்ட்டுக்கு போக வேண்டாம், பேசுவோம் அப்படின்ட்டு 2 முறை பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி பண்ணோம். ஆனால் அந்த 2 முறையும் அந்த பேச்சுவார்த்தை முயற்சின்றது தோல்வியில் முடிவடைஞ்சதாகவும் சங்கீதாவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விஜய் எனக்கு செஞ்சது துரோகம், அவங்க சொல்லியிருக்க வார்த்தைகள் தான் நான் பயன்படுத்துகிறேன். திருமண நம்பிக்கையை அவர் மீறிட்டாரு. விஜயோட வருவாய் இருக்குல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரியும் அவரோட சமூக அந்தஸ்து இருக்குல்ல, இதுக்கு ஏற்ற மாதிரியும் எனக்கு நிரந்தர ஜீவனாம்சம் வேணும்னு கேட்டிருக்காங்க. மக்களே, அலிமணி இந்த விஷயமும் இதில் பெருசாக எட்டி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காங்களா, நான் திரும்ப சொல்கிறேன், மேலோட்டமாக எடுத்து நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக விஜய் சார் சார்ந்து சங்கீதா அவர்கள் எவ்வளோ தூரம் பிரியப்பட்டாங்க, 2 பேரும் எவ்வளோ ஒரு கண்ணுப்பற்ற ஜோடியாக இருந்தாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். அந்தளவுக்கு காதல் திருமணம் பண்ண இவங்களோட மன வாழ்க்கை இப்படி முடிவடைன்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டோங்க. உள்ளபடியே விஜய் சாரோட ஹேட்டர்ஸாக இருந்தாலும் சரி, அவர் விரும்புகிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஹார்ட் பிரேக் தான் இந்த விஷயம். ஏன்னா மற்ற லாஸ் நீங்கள் ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம், ஆனால் பர்சனல் லாஸை மேட்ச் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சங்கீதா அவர்களை பற்றி சொல்லணும்னா, ஸ்ரீலங்கா பூர்வீகமாக கொண்டவங்க. அவங்க அப்பா லண்டனில் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபருங்க சங்கீதா அவர்களோட அப்பா. இவங்க 2 பேரும் காதலிச்சு தான் திருமணம் பண்ணாங்க. லண்டனில் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 1999 ஆகஸ்ட் 25 அன்னைக்கு சென்னையில் திருமணம் வெகு விமரிசையாக நடந்துச்சு. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும், ஒரு மகளும் இருக்காங்க. ஸோ 2 பசங்க. இதைத்தான் சங்கீதா அவர்கள் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எங்கள் பசங்களுக்கே இதனால் அவமானம் ஏற்பட்டுச்சு, எனக்கும் சேர்த்து அப்படின்னு அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ செங்கல்பட்டு கோர்ட் சார்ந்து அவங்க அந்த மனுவை தாக்கல் பண்ணியிருந்தாங்களே, அது சார்ந்த எல்லா விவரமும் ஒன்று ஒன்றா வெளியே வர ஆரம்பிச்சிருக்குங்க. இதில் என்ன ஒரு கஷ்டத்திற்குரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா ஆக்சுவலாக விஜய் சார் ரொம்ப பெரிய கனவோடு அந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காப்புல. ஆனால் எலெக்ஷன் நெருங்கியிருக்கு, இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்குமா எலெக்ஷனுக்கு, வாக்குப்பதிவுக்கு. ஆனால் அதுக்குள்ளே இப்போ ஏற்பட்ட ஒரு புயல் கிளம்பியிருக்குல்ல. ஏன்னா இது சும்மா கிடைக்கிற வாய்களுக்கு அவுள் போடுற மாதிரி ஆகிடும். ஏற்கனவே விஜய் சார் நடந்தா குத்தம், உட்காந்தா குத்தம் அவ்வளோ பேரும் பேசுவாங்க. இப்போ ஏற்பட்ட விஷயம் சங்கீதா அவர்கள் மூலமாக வெளியே வந்திருக்குல்ல, இது இன்னும் பெருசாக பல வாய்களும் பேச ஆரம்பிச்சிடும். அது எங்கே போய் முடியுன்றதான், அவரோட பர்சனல் கேரக்டர் இருக்குல்ல, அதை அசாசினேட் பண்ண மாதிரி ஆயிடுமன்றதான் இங்கே கொஞ்சம் கவலைக்குரிய விஷயமா இருக்கு. தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னா, வர்ற மார்ச் மாதம் 1ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து 234 தொகுதிகள்லையும் கழக செயல் வீரர்கள் கூட்டம் நடத்தப்படும்னு சொல்லியிருக்காரு. டேட் எப்போ? மார்ச் 1. இப்போ நம்ம பிப்ரவரி எண்டில் இருக்கோமா? ஸோ மார்ச் 1 இது நடக்க போகுது. இந்த விவாகரத்து மனு இருக்குல்ல, சங்கீதா அவர்கள் தாக்கல் பண்ணியிருக்கிறது, இந்த மனு மீதான விசாரணை எப்போ வரப்போ தெரியுமா? ஏப்ரல் 20ஆம் தேதி. அதாவது அதுக்குள்ளே எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் வந்துடும், ஆட்சி யார் அமைக்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். கரெக்டாக அதுக்கப்புறம் தான் இந்த விவாகரத்து மனு விசாரணைக்கு வருது. ஆனால் ஒரு விஷயம் புரியுதா மக்கள் உங்களுக்கு? இந்த விவாகரத்து மனு கோர்ட்டில் போகுதுனாலே எல்லா சேனல்ஸும் அதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் ஊடக தர்மம், பண்ணி தான் ஆகணும், எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த டைமில் வெளியாகிற செய்திகள் இருக்குல்ல, சங்கீதா அவர்கள் அடுத்த கட்டமாக ஏதாவது சொல்ல போயிட்டு அது பேக்லாஷ் ஆகிற மாதிரி நிறைய விஷயம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து அவங்களுக்கு வந்துச்சுன்னா சொல்கிறேன், அப்படி வந்துச்சுன்னா அது பிரேக்கிங் நியூஸ் ஆகும். விஜய் சார் மேலே இருக்க அபிமானம் இருக்கல பல பேருக்கும், அதில் ஓரளவுக்கு அபிமானம் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா எலெக்ஷன் நெருக்கத்தில் ஒரு இன்சிடென்ட் போதும் ஒரு தலைவர் சார்ந்த ப்ரொஜெக்ஷனை மக்கள் மத்தியில் மாற்றி விடுறதுக்கு, ஒரு கட்சி சார்ந்த ப்ரொஜெக்ஷனை மாற்றி விடுறதுக்கு. அப்பேற்பட்ட விஷயத்தை இது வழிவகுத்துருவாங்க. அவரு இந்த ஒரு விவகாரத்தையே மைண்டில் வச்சுக்கணும். இந்த பர்சனல் இஷ்யூ சார்ந்தோம் எலெக்ஷன் வேலையும் ஃபுல்லாக அவர் இறங்கி பார்க்கணும். கஷ்டம்ல, இதை மைண்டில் வச்சுட்டு எலெக்ஷனில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறதே கஷ்டம் மக்களே. தனிப்பட்ட இழப்புகளை சந்தித்தவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிற விஷயம் தெளிவாக புரியும். இந்த மனு விசாரணைக்கு வரும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20. அந்த டைமில்
விஜய் அவர்கள் நேரில் ஆஜராகணும். இது சார்ந்த உத்தரவையும் கோர்ட்டு பிறப்பிச்சிருக்காங்க. இப்போ எக்ஸ்ல முழுக்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஹேஷ்டாக் நிறைய ட்ரெண்டிங்ல ஓடிக்கிட்டு இருக்கு. தளபதி விஜய், டிவிகே இது போல கிடையாது. ஐ ஸ்டாண்ட் வித் விஜய், ஐ ஸ்டாண்ட் வித் யூ, ஸ்டே ஸ்ட்ராங், இது போல வார்த்தைகளை ஏந்தி தான் அந்த ஹேஷ்டாக்லாம் பயங்கர ட்ரெண்டிங்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக விஜய் சார் மேலே அவங்க ரசிகர்கள் வச்சிருக்க அன்பு இருக்குல்ல, அது இன்னும் குறையல. அது கண் கூட பார்க்க முடியுது. கரூர் இன்சிடென்ட்ல ஐ ஸ்டாண்ட் வித் யூ விஜய் அப்படின்னு பல பேரும் ஆதரவு தெரிவிச்சாங்களா. இதுக்கப்புறம் ஜனநாயகன் சென்சார் இஷ்யூலையும் ஐ ஸ்டாண்ட் வித் யூ விஜய்னு அதுலேயும் ஆதரவு தெரிவிச்சாங்க. இப்போ ஒரு பெரிய தனிப்பட்ட இஷ்யூவா டிவோர்ஸ் இஷ்யூ பெருசா இருக்கா, இங்கேயும் ஸ்டில் ஸ்டாண்ட் வித் யூ விஜய்னு இன்னொருட அபிமானிகள் இந்த அளவுக்கு அவரை சப்போர்ட் பண்றாங்க. விஜய் சாருக்கு இருக்க பெரிய பலமே இதுதான். ஆனா இது போல பர்சனல் இஷ்யூஸ் பெருசா வெளியே வெடிக்க வெடிக்க அது பலவீனமா மாறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். இது வரைக்கும் பலவீனமா மாறல. ஆனா எலெக்ஷன் முடியறதுக்குள்ள இது ஒரு இஷ்யூ மட்டும் தான் இருக்கும்னு நினைக்காதீங்க. நிறைய இஷ்யூஸை கண்டிப்பா அவர் ஃபேஸ் பண்ணுவார். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸ்டே ஸ்ட்ராங், வி ஸ்டாண்ட் வித் விஜய். இதுதான் இப்போ பல பேரும் முழக்கங்களா முன் வைக்கிறீங்களா, பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா நீங்க அரசியல் சார்ந்து கருத்து தெரிவிக்கிறதுலாம் வேறங்க. ஆனா பர்சனல் இஷ்யூஸ் சார்ந்து அப்போ வன்மத்தை கொட்டுறதெல்லாம் ரொம்ப 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 தவறான ஒரு செயல். அதை யாருமே பண்ணிட வேண்டாம். ஏன்னா விஷயம் வெளியில தெரியற வரைக்கும் மட்டும்தான் அவங்கள உத்தம அதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ஒன்ஸ் விஷயம் வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா உடனே அவங்களை கரிச்சு கொட்ட ஆரம்பிச்சிருவோம். ஆனால் எல்லாரோட பர்சனல் லைஃப் யோசிச்சு பாருங்க. வெளியே தெரியாத விஷயங்கள் வெளியே தெரிய வந்தா நம்மளை பற்றின ப்ரொஜெக்ஷன் வெளியே எவ்வளோ கேவலமாக மாறும்னு சொல்லிட்டு. அதான் மாட்டாத வரைக்கும் ஓகே, மாட்டினா பிரச்சனை, அவன் கெட்டவன், அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் வெளியே வந்துருங்க. ஆக்சுவலாக இந்த நேரத்தில் சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். அரசியல் நாகரிகம்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்போ தான் நம்ம ஒழுங்காக கடைபிடிக்கணும். மாற்று கட்சியினராக இருக்கட்டும், அந்த கட்சியை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், விஜய் சாரோட பார்ட்டியில் இருக்கவங்களா கூட இருக்கட்டுமே, இந்த நேரத்தில் அரசியல் நாகரிகத்தை தயவு செஞ்சு கடைபிடிங்க. ஏன்னா எந்த தலைவருக்கும் பர்சனல் இஷ்யூ இல்லவே இல்லைன்னு ஒருத்தரை கூட சொல்ல முடியாது. அப்படி ஒவ்வொருத்தரோட இஷ்யூஸை எடுத்து பேச ஆரம்பிச்சா சாக்கடையாக மாறும். ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவும் சரி, தமிழக மக்களோட மனநிலையும் அப்படி மாறி நின்றோம். அதனால இந்த நேரத்தில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அரசியல் நாகரிகம் கருதி அரசியல் சார்ந்து மட்டும் பேசுவோம். இந்த இஷ்யூவை மேலே 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 பெருசாக்கி ஊதி பெருசாக்கி அதில் குளிர்காயிற விஷயம் தேவையில்லைங்க இந்த நேரத்தில் சொல்கிறேன். ஏன்னா விஜய் அவர்கள் இருக்கிற இடத்துலையும் சங்கீதா அவர்கள் இருக்கிற இடத்துலையும் நாளைக்கு யார் வேணாலும் இருக்கலாம். அந்த நடிகையை நோக்கி பல பேரும் படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அந்த ஒரு பார்ட்டியில் நடிகை மட்டும் கிடையாதுங்க, விஜய் சார் கூட நடித்தவங்கன்ற ஒரே காரணத்தினாலேயே இன்னும் சில நடிகைகள் சார்ந்த இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும் பல பேரும் போயிட்டு உங்களால் தான் உங்கள் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் இன்னும் போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில நடிகைகள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தை இப்போதைக்கு டெம்பரவரியாக ப்ரைவேட்டில் போட்டாலும் ஆச்சரியப்படுறது கிடையாதுங்க, கமெண்ட் செக்ஷனை ஃபுல்லாக ஆஃப் பண்ணி வச்சாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. இது போல் பல பேர் ட்ரிகர் ஆகிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் அது வேண்டாமே. ஏன்னா அவங்க ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த நடிகைன்னு யாராவது சொல்கிறாங்கனாக்கா இவங்க 3 பேருக்குள்ள பேசி முடிச்சுக்கிட்டோம். அதை விட்டு எதுக்காக இவர் மேலே இருக்க விசுவாசத்தை நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு, இல்லை இவர் மேலே இருக்க வெறுப்பை நான் உமிழ்றேன்னு சொல்லிட்டு அவங்களோட பேஜெலாம் போயிட்டு அவங்களோட ப்ரைவசி மேலே கை வச்சு எதுக்கு? என்னதோட எல்லாரும் மனுஷங்க தானே, நமக்கு வழி உள்ளாச்சா, அதுதான் அவங்களுக்கும் இருக்கும். இதெல்லாம் சொல்லி தெரியக்கூடாது மக்களே. ஆனால் சொன்னாலும் தெரிஞ்சிக்க மாட்டுன்ற மனநிலையில் பல பேர் இருக்கீங்களா, அதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. நடிகர்களும் சராசரி மனுஷங்க தான். நமக்கு இருக்க அதே ஆசாபாசம் அவங்களுக்கும் இருக்கும். இதே தான் விஜய் சாருக்கும் பொருந்தும், சங்கீதா மேடமுக்கும் பொருந்தும். எல்லாருமே இப்படி தான் இருக்கிறோம் நம்ம நினைக்கிறோம்ல, அந்த நினைப்பை முதல்ல தூக்கி போட்டுருங்களேன். ஏன்னா அந்த கான்டென்ட்டை ரிசர்ச் பண்ணும்போது சில விஷயங்களை பார்த்தேன் சோஷியல் மீடியாவில். எந்த அளவுக்கு குப்பைகளை கொட்ட முடியுமோ கொட்டி வச்சிருக்கீங்க. அதை பற்றி பேசக்கூடாதான்னு நினச்சேன். ஆனால் அதை பார்த்த பிற்பாடு, உனக்கு ஒருத்தரை பிடிக்குது பிடிக்கல, அவரை விமர்சனம் பண்ணுறான்னா தனிப்பட்ட வகையில் பண்ணாத, அரசியல் சார்ந்து பண்ண, உன்னோட பொது வாழ்க்கை இருக்கல அதை சார்ந்து பண்ணு. அதை விட்டு இப்போ ஒரு விஷயம் கிடச்சிச்சு பேர் உன்னை செய்கிற பேர் அப்படின்ட்டு இந்த நேரத்தில் வந்து இவர் ஒரு மனுஷன் கூட பார்க்காம அப்படி செய்கிறது இருக்குல்ல, சில பேர்லாம் போடுறாங்க. அதுவும் மேலோட்டமாக சொல்கிறேன், நான் டெப்த்தாலாம் போடாதில்ல. இவ்வளோ பேர் நடிகர் படத்தெல்லாம் நல்லவராக நடிக்கிறாரு, இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்காருன்னு அப்படி ஒரு முத்திரை குத்துறாங்க. இது தப்பு அவங்க சார்ந்து கிடையாது, கண்ணோட்டம் நம்மளது மாறணும். சினிமா படங்களில் ஹீரோவாக நடித்தாங்கன்னா அவங்க நிஜ வாழ்க்கையிலும் ஹீரோவாக தான் இருப்பாங்க, 1% கூட தப்பே பண்ண மாட்டாங்க அப்படின்னு முத்திரை குத்திடுறாங்க. தப்பே பண்ணனா கடவுள் யாது, தப்பு பண்ணாதான் மனுஷன், இல்லைனா மனுஷனே கிடையாது. இதில் இன்னொரு முத்திரை குத்துவாங்க, வில்ல நடிகர்கள் இருக்காங்களே அவங்கெல்லாம் படத்தில் இருக்க மாதிரி தான் நிஜத்தில் இருப்பாங்க. 24 மணி நேரமாக ஒரு பொண்ணை ரேப் பண்ணுறது அவங்க வேலையாக இருக்குன்ற மாதிரி அப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன். நம்பியார் சார்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேட்டு பாருங்க. இன்னும் நிறைய வில்ல நடிகளை பற்றி கேட்டு பாருங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு. இதில் நான் ஹீரோனாலே கெட்டவங்க, வில்லன்னா நல்லவங்க அப்படி சொல்கிறேன், இதையும் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. எந்த ஒரு நபரும் இப்படி தான் இருப்பாருன்னு நீங்கள் முதல்ல எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்காதீங்க. நீங்கள் ஒருத்தரை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டா கடைசி வரைக்கும் அந்த பர்சனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் போயிடும். இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் மாற்றுப்பாதை தேர்ந்தெடுங்க, அதான் சரியானதாக இருக்கும். விஜய் அவர்கள் வெளியே தெரிகிற மாதிரி உள்ளே கிடையாதுங்க, கஷ்டம்தான்.
அவர் ஸ்டேஜில் நல்லா ஆபாசா பேசுறது, ரொம்ப தைரியமாக போல்டாக அடிக்கிறது, ஒரு பார்ட்டி சார்ந்து பேசுறது, அந்த சக்தி இந்த சக்தின்னு ஆளுங்கட்சி சார்ந்தே அவர் பயங்கரமாக பேசுறது, அவரோட மிடுக்கான நடை, எங்கே போனாலும் கூட்டம் கூட்டுறது, இதெல்லாம் பார்த்து அவங்க பர்சனல் லைஃப்பில் இப்படி தான் இருக்கும்னு நினச்சிடாதீங்க. பார்த்தீங்களா, பர்சனல் லைஃப்பில் 1000 இஷ்யூஸ் இருக்கும். அதை வெளியே காட்டாமல் பர்ஃபார்மன்ஸை நிகழ்த்துறவங்க தான் ஆகச்சிறந்த கலைஞர்கள். அந்த விஷயத்தில் விஜய் அவர்களை யாரும் அடிச்சிக்க முடியாது. ஆனால் அவங்களுக்கும் பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்குது, அதை எல்லாரும் புரிஞ்சுக்கங்கன்னு சொல்கிற அவ்வளோதான். இந்த நேரத்தில் இது சார்ந்து நீங்கள் பேசாமல் இருக்கிறது இந்த கஷ்டமான நேரத்தில், ஏன்னா அந்த தம்பதிக்கு இது கஷ்டமான நேரம் தான். இந்த நேரத்தில் நீங்கள் போயிட்டு, சார் நீங்கள் இப்படி பண்ணி எதிர்பார்க்கல சார், மேடம் நீங்கள் இப்படி பொது வெளியில் போட்டு உடைப்பீங்கன்னு எதிர்பார்க்கல மேடம்னு தயவு செஞ்சு யாரோ வார்த்தைகளால் அவங்கள வசைப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் திட்டுறதை விட இது போல் குறை கேட்குறீங்களே, அதுவே பெரிய தலைவலியாக அமைஞ்சிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கும் திமுக பல பேரை கை காட்டுறாங்க சோஷியல் மீடியா முழுக்க. இது போல் ஆனது திமுக தான் காரணம் அதுன்னு சொல்லிட்டு. ஏன்பா கொஞ்சமாச்சு யோசிங்கப்பா. திமுகவோ அதிமுக பாஜகவோ அவங்களுக்கு இருக்கிற வேலை விட்டு இதுவாக வேலையாக இருக்கும். நான் அந்த கட்சிகளுக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க மக்களே, நியாயத்தை சொல்கிற அவ்வளோதான். அவங்களுக்கு இருக்கிற 1008 விஷயங்களில் விஜய் அவர்கள் இந்த நடிகையோடு தான் போகணும். விஜய் அவர்கள் அந்த நடிகை கூட இது போல் திருமணம் மீறிய உறவில் இருக்கணும். இப்படி அந்த கட்சிகள் சொல்லியா பண்ணுறாங்க? தனிப்பட்ட முடிவு தான். அவரவர் செய்த வினைக்கு அவங்கவுங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இது எல்லாருக்குமே பொருந்தும். அதை விட்டு இந்த விஷயத்துலேயும் கட்சி சாயத்தை பூசுறது மக்களோட அறியாமையவும், அப்புறம் இவர் மேலே இருக்க விசுவாசன்ற பேரில் சில பேர் ஆர்வ கொள்கிற வேலையாக சொல்லி மக்கள் மனசில் இந்த விஷயத்தை ப்ரெஸ்டீஜியஸாக மாற்றுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதில் விழுந்துடாதீங்க மக்களே. அது அவங்க குடும்ப விஷயம், அவங்க பார்த்துக்கிட்டோம் அவ்வளோதான். அதை விட்டு கட்சிகள் சார்ந்து இதுக்குள்ளே கோத்து விட்டு எதுக்கு நீங்கள் பிரச்சனை சிக்கணும்? அதை தெளிவாயிடுங்க. இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க. அதை பற்றி ஒன்று ஒன்றா இப்போ பேசுவோம். இதில் முதல் விஷயம், சங்கீதா அவர்கள் நினச்சிருந்தா 2021 டைம்லேயே அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்க முடியும். ஆனால் அவங்க போகலை. எலெக்ஷன் இன்னும் ஒரு 1.5-2 மாதம் இருக்கா அதிகபட்சம். இந்த நெருக்கத்தில் அவங்க இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு விஷயம் தெளிவாக புரியுது. பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி இருந்தோம், வேலைக்கு வர மாதிரி தெரியல, நம்பிக்கை போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் அந்த நடிகை கூட ஒரு போகிறதெல்லாம் ஃபோட்டோவாக வெளியே வர்றது ஒரு உள்ளபடியாக பெண்ணுக்கான அந்த கடுப்பை ஏற்படுத்தோல, எனக்கு அது ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் தாண்டி விஜய் சார் மேலே சங்கீதா அவர்களுக்கு இருந்த கோபம் தான் இங்கே தெளிவாக வெளிப்படுது. எலெக்ஷன் முடிஞ்சு கூட அவங்க இந்த இஷ்யூவை கையில் எடுத்துருக்கலாம். ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி இவ்வளோ நெருக்கத்தில் வச்சு கையில் எடுத்திருக்காங்கன்னா அவர் மேலே இருக்க கோபம் தான் தெளிவாக வெளிப்படுது. இதில் நீங்கள் 2 பேரில் ஒருத்தரை கூட சொல்ல முடியாதுங்க. சங்கீதா அவர்கள் மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க இந்த முடிவு எடுத்திருக்காங்க, அவ்வளோதான் சொல்லிட்டு போகணுமே தவிர இது எதுக்கு இப்போ பண்ணுறீன்ற மாதிரி அவங்கள கொஸ்டின் பண்ணுற உரிமை நம்ம யாருக்கும் கிடையாது. ஏன்னா வாழ்ந்துருக்கிறது அவங்க தான். ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், சங்கீதா அவர்கள் துணிச்சலுக்கு சபாஷுங்க. என்ன ப்ரோ இது போல் பண்ணியிருக்காங்க, அவங்கள பாராட்டுறீங்க கேட்டிங்கன்னா, இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ பெரிய ஸ்டாரு, உச்சத்தில் கரியர் உச்சத்தில் இருக்கிற ஸ்டாரு, அரசியலே ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்திட்டு இருக்கார் சமீப காலமாக. ஒரு 2-3 எலெக்ஷனுக்கு அப்புறம் தாவேக்கா இப்போ இருக்க மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இன்னும் மேலே அடுத்த லெவலில் போக வாய்ப்பு இருக்குல்ல. யார் கண்டா ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னா, ஸோ அந்தளவுக்கு அரசியல் சார்ந்த எதிர்காலம் பெருசாக இருக்குன்னு நம்பப்பட்ட ஒரு பர்சன் விஜய் அவர்கள். அப்போ ஏற்பட்ட பர்சனாக திருமணம் பண்ணியிருந்தோம். இவங்க இந்த விஷயத்தை போல்டாக போட்டு வெளியே உடைச்சு எனக்கு நேர்ந்தது அநீதி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணுங்க. எத்தனை பெண்கள் அதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னொன்று கூட ஓப்பனாக கேட்குறேன்னு, எத்தனை ஸ்டார்ஸோட மனைவிகள் அந்த ஸ்டாருக்கு வெளியே தப்பான உறவுகள் இருக்குன்னு தெரிஞ்சு வெளியே வந்திருக்காங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு? எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாருக்கும் நான் அப்படி சொல்லலை, ஒரு சில அப்படி இருந்தாங்கன்னா வெளியே வந்துருவாங்களா? ஆனால் இதெல்லாம் எதை பற்றி அவங்க பெருசாக கேர் பண்ணாமல் எனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு போல்டாக கோர்ட்டுக்கு போயிருக்காங்களே, இந்த விஷயத்தை பெருசாக மாற்றிருக்காங்களே. இதனால தான் சொன்னேன், பெண்களுக்கு இந்த துணிச்சல் இருக்கணும். அது இவங்களுக்கு நல்லாவே இருக்குது. மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், விஜய் அவர்கள், சங்கீதா அவர்கள், அப்புறம் அந்த நடிகை, இப்படி எல்லாரையும் சேர்த்து வச்சு தப்பாக பேசுகிற விஷயம் இப்போ பெருசாக போயிட்டுருக்குல்ல, அதை மட்டும் பண்ணிடாதீங்க. நாளை பின்ன மறுப்புன்னு சொல்லிட்டு ஏதாவது கொடுத்தாங்கன்னா சிக்கலை நீங்கள் மாட்டுவீங்க. அதனால தான் சொல்கிறேன். நாலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், அரசியலுக்கு மூலதனமே அசிங்கம் தான். இதை தெளிவாக மைண்டில் வச்சுங்க மக்களே. அசிங்கப்படாத வசை சொற்களே வாங்காத ஒரு அரசியல்வாதியை உலகத்தில் இருந்து நீங்கள் கேட்குற, தமிழ்நாட்டில் மட்டும் சொல்ல, உலகத்திலேருந்தே கேட்குறேன், ஒரு அரசியல்வாதி சொல்ல முடியுமா? ஏன்னா ஒரு அரசியல்வாதி கரை இல்லாமல் இருக்காங்கனாக்கா அவங்களோட கரையை தேடுறதுக்காக பர்சனல் லைஃப்பை தான் நிறைய பேர் நோண்டுவாங்க. ஹனி ட்ராப்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலகம் முழுக்க அது செம ஃபேமஸ். அப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. விஜய் சார் சார்ந்து இப்போ ஏற்பட்டு இந்த பர்சனல் இஷ்யூவை வச்சு அவர் அசிங்கப்படுத்துகிற வேலையை மட்டும், அந்த கீழ்த்தரமான வேலையை தயவு செஞ்சு யாரும் பண்ணிடாதீங்க. இது விஜய் சாருக்காக நான் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. அங்கே யார் இருந்தாலும் இதை தான் சொல்லியிருப்பேன். அரசியலுக்கு அசிங்க மூலதனம் சொன்ன பார்த்தீங்களா, அது எல்லாருக்கும் பொருந்த மக்களே, இன்க்ளூடிங் அவருக்கும் சேர்த்து தான். என்ன இது போல விஷயங்களை பார்த்து அதில் கொஞ்சம் தெளிவடைஞ்சு அதுக்கப்புறம் வெளியே வந்து பொது வாழ்க்கையில் இருக்கும் போது ஒரு இடத்துல கரையற்ற பர்சன்ற பேர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ எல்லா அரசியல்வாதியும் கிட்ட அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இதில் 5வது கடைசியான சிந்திக்க வேண்டிய விஷயம், பொது வாழ்க்கையில் ஒருத்தர் இருக்காருன்னா அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை வச்சு அவரோட கேரக்டரையும் அவரையும் மதிப்பிடாதீங்க. அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவுமே இருக்காது.
நீ தனிப்பட்ட வாழ்க்கையில பியூரா இரு, அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்து எங்களை ஆளு அப்படின்னு சொன்னீங்கன்னா எத்தனை பேரை நம்மளை ஆள முடியும்னு நினைக்கிறீங்க? அந்த தாட்டு வேண்டாம் மக்களே. இந்த இஷ்யூ நான் ரொம்ப டீப்பாக போகலை, மேலோட்டமாக வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா பப்ளிசைஸ் ஆனதுனால ஷேர் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன விஷயங்களை ஓரளவுக்காச்சும் நியாயத்தை புரிஞ்சு நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த நேரத்தில் அவங்க சோஷியல் மீடியா பக்கம் வரமாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. சம்மந்தப்பட்டவங்க வந்து பார்ப்பாங்க. பார்க்குறப்ப அவங்க ஒரு மாதிரி பேடாக ஃபீல் பண்ணுற மாதிரி நம்ம காரணமாக இருந்தோம்னாக்கா கஷ்டம் மக்களே. ஏன்னா எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களுக்கும் சேர்த்தா சொல்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.